ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செம்மி கிச்சன். மொறு சிக்கன் பக்கோடா செஞ்சு கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் பார்ப்போம். வீட்டில் இருக்க குட்டீஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த சிக்கன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? 250 கிராம்ஸ் சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் பீஸோட சைஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு. இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், நல்ல கலர் கொடுக்கும். அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் என்கிட்ட இல்லாதனால 2 காய்ந்த மிளகாயை அப்படியே இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் மல்லி, இந்த மல்லியும் ஒன்று பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஓமம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஜீரணத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் பெப்பர். இந்த மிளகை ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 250 கிராம்ஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கணும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 4லேருந்து 5 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். சப்போஸ் மிக்சிங் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி டிஃபர் ஆச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு ஆப்ஷனல் தான், பட் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹாஃப் லெமனை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி தெரியும். ஒரே மொத்தமாக ஒரு ஹாஃப் கப் தண்ணியோ இல்லை 1/4 கப் தண்ணியோ நான் சொன்னேன்னா அது டிஃபர் ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அது நல்லா ஊறிட்டுருக்கட்டும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த சிக்கன் மசாலாவோட கோட்டாகி சூப்பராக ஊறிட்டுருக்கு. இப்போ இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த சிக்கன் பீசஸை ஒன்றா எடுத்து போட்டுடலாம் எண்ணெயில். இந்த சிக்கன் பீசஸை போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிகினர்ஸ்லாம். ஏன்னா டக்குன்னு போட்டுறக்கூடாது, இந்த எண்ணெய் கையில் தெறிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மெதுவாக எடுத்து போடுங்க. சப்போஸ் பயமாக இருந்தால் ஒரு கரண்டியோ அல்லதோ ஸ்பூனை யூஸ் பண்ணி நீங்கள் சிக்கன் பீசஸை எண்ணெயில் போட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சர்வ் பண்ணுறதுலாம் இது சும்மா சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், பட் இது கூட ஒரு சட்னி சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? மிக்ஸி ஜாரில் கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 அல்லது 2 சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்குறதுனால நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் இந்த சட்னி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது கூட அரை ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த சாட் மசாலா சேர்க்குறதுனால நல்ல ஒரு மிக்ஸ்டு டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மை வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 லெமன் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட்டில் யம்மியாக இருக்கும். தட்டில் பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் பக்கோடாவை வச்சு அது கூட இந்த க்ரீன் சட்னி, லெமன் ஸ்லைசஸ், அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் மெலிசாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லோரும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்க்குறதுக்கே செம்ம ஆப்பிடைசிங்காக இருக்கும். ஒரு ஹோட்டல் ஃபீல் கொடுக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக இருக்கும். புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் ஈவினிங் டைமில் இஃப்தருக்கு இதை செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.